ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற பற்றின தகவலை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு வர ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின வீடியோ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் தீவன பிரச்சனை வந்துருச்சு. அதாவது பசுந்தீவன குறைபாடு இருக்கிறதுனால நம்ம வைக்கோல் வாங்கி போட்டிருக்கோம். அதில் வைக்கோல் எத்தனை கட்டு வாங்கியிருந்தோம், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்ற ஒரு புல் தகவலும் நம்ம அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. அது உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணைக்கு வரும்போது ஒரு 4 மாடு தான் வாங்கிட்டு நம்ம பண்ணையை ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாடு தான் இன்ன வரைக்கும் வச்சுருக்கோம். வருஷம் வந்து 1 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்னடா மாடெல்லாம் ஒரு மாதிரி எலும்பும் தோலுமாக இருக்கே அப்படின்னு நினச்சி தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் முந்தின வீடியோவிலே சொல்லிவிட்டு நமக்கு தீவன பிரச்சனை இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, வைக்கோல் போட்டு தான் மாடுகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம வந்து கடத்தீவனமோ அடர் தீவனமோ அதிகமாக கொடுக்கலாம். கொடுத்தோம்னா மாடுக்கு மேனி இருக்கும், பால் அந்த அளவுக்கு பீச்சலை. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் விலை ரொம்ப குறைச்சிட்டாங்க. பால் அதிகமாக வந்து உற்பத்தி அதிகமாகிருச்சு அப்படின்றனால பால் விலையை குறைச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ லாபமாக கொண்டு போக முடியுமோ, லாபம் இல்லாட்டி கூட நீங்கள் கையிலேருந்து முதலீடு மாடுகளுக்கு உள்ளே கொண்டு வராமல் இருக்கிற அளவுக்கு என்ன சத்தம் உங்களால் ரெடி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதுவே பெரிய விஷயம். அப்புறம் இந்த மாடு பார்த்திங்கன்னா, இதை நம்ம வந்து வாங்கின மொட்டை, அதாவது கிராஸுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகிவால் கிராஸு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றின முழு தகவல் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கிராஸு இடக்கூறு மாடு. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஈன்றுச்சு. கண்டு வந்து ஒரு பொட்டை கண்டு போட்டுருந்துச்சு. இப்போ செனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனை இல்லை, ஊசி இப்போ தான் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா காரி. இவங்க வந்துட்டு ஒரு கண்டு காலக்கண்டு போட்டிருந்தாங்க. இவங்க தான் நம்ம சேனலில் இந்த சூப்பர் நேப்பியர் புல் சாப்பிட்டு சாணி போடலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை உருவானது இந்த மாட்டுக்கு தான். இதில் வந்துட்டு காலக்கண்டு போட்டிருந்தது, கண்டு இறந்துருச்சு. நல்லா கறக்கக்கூடிய மாடு. நம்ம பண்ணையில் இந்த மாடு தான் நல்லா கறந்துச்சு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 மாத சென்னையில் இருக்காங்க. தான் பால் நிப்பாட்டி இருக்கோம். பால் நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு தீவனத்தை ரெடி பண்ணி இதை நல்லபடியாக வளர்க்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் நிப்பாட்டியாச்சு. பால் நிப்பாட்டுறதை பற்றின ஒரு வீடியோ நம்ம அடுத்து போடலாம். இது வந்தீங்கன்னா இவங்களும் ஒரு அழகான ஒரு பொட்டக்கண்டு போட்டாங்க. இவங்க வந்துட்டு இப்போ ஒரு 5 மாத சென்னையில் இருக்காங்க. நம்ம எல்லா மாடுகளுமே 7வது மாதத்துல தான் பால் நிப்பாட்டுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கறவைகளுக்கு 7 மாதத்தில் பால் நிப்பாட்டிட்டு ஒரு 3 மாதம் கை வளர்ப்பை நல்லா வளர்த்தோம்னாலே மாடு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம 7 மாதத்துலேயே வந்துட்டு பால் நிப்பாட்டிடுறது. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு மாட்டோடைய உடல்நடை பொறுத்து 6வது மாதத்துலேயே பால் நிப்பாட்டக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு சில மாடு கால்சியம் பிரச்சனை வரும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை கண்டு போட்ட டயத்தில் வரும் அப்படின்றவங்களாம் ஒரு 6-6.5 மாதத்துலேயே வந்துட்டு பால் நிப்பாட்டிடுவாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. 7வது மாதம் பால் நிப்பாட்டுவோம். அதுக்கு மேலேயும் கறக்க மாட்டோம். ஒருவேளை இந்த மாட்டை நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் இந்த இடத்துல போயிட்டு மாடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம 7வது மாதமே பால் நிப்பாட்டிடுவோம். இவங்க 5 மாதம் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 2 மாதம் கறக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஊசியும் போடலை, ஊசி போடாமல் இருக்காங்க. இன்னும் பருவத்துக்கு மாடு வரலை, ஆனால் நல்லபடியாக கறந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு காலக்கண்டு தான் போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடுகள் வந்துட்டு ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது பல பிரச்சனை. இந்த மாட்டுக்கு மடி வீக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில இப்போ உடம்பு முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அந்த மாடு வந்துட்டு சாணம் வந்து ஒரு வாரத்துக்கு பக்கம் போடலை. டிராக்டரை கூப்பிட்டு வந்து கையை விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதை சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்ததுனால சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவங்க ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக இருந்தாங்க. அந்த அம்மாவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக தான் இருந்தாங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட இந்த 4 மாடு 2 கண்டு மட்டும் இருக்குது. கண்டு அந்த பக்கம் உள்ள மேய்ச்சலுக்கு போயிருக்கு. இதுதான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள். இதில் வந்துட்டு நம்ம வந்து தீவனம் என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இதுதான் தீவனம். தெரியும். இந்த மாவும் கிடையாது, மக்காச்சோளம் இது கிடையாது, பொதுவாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் சோயா புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்கட்டு கொஞ்சம் கலந்துருக்காங்க. இதில் வந்து தவிடு ஐட்டம் இருக்குது, கொஞ்சம் கற்கா தவிடுமே இருக்குது, பொரிகடலை இருக்குது, அதுக்கப்புறம் சுண்டல் பயிர் பொட்டு இருக்குதுங்க, பச்சை பட்டாணி பொட்டும் இதில் இருக்குது. இந்த தவிடு எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடச்சந்தூர்லேருந்து நம்ம வாங்குகிறோம். வீரா தவிடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உசிலம்பட்டி அளவுக்கு இப்போ நம்ம டீலர் எடுத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் உசிலம்பட்டி அளவில் யாராவது இந்த மாதிரி தவிடு தேவைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். அது போக உங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னாலும் வீரா ரேட்ஸு வேடச்சந்தூரில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு
இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பேசுவாங்க. நம்பர் வந்துட்டு நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அளவுக்கு எங்கே வேணாலும் கொடுப்பாரு, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் குட்டிகள்லாம் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். முதலிருந்தே ஆடுகள்லாம் வளர்த்தோம் ஒரு கணிசமான எண்ணிக்கையில். இப்போ வந்துட்டு இவங்களை வந்து ஒரு தனி ஒரு இதாக கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் வந்து அடுத்த தாயாடுகள்னு கூட வச்சுக்கிடலாம். என்னடா சின்ன குட்டியில் காமிச்சிட்டு தாயாடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேணாம். நம்ம ஆடுகளில் எது கொஞ்சம் நல்ல குட்டிகளாக இருக்கோ அதை நம்ம வந்து பிரித்து இங்கே போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள்லாம் எப்படி இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது இந்த குட்டிகளுக்கு ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாத்தையுமே ஒரே டயத்தில் உங்களுக்கு சொன்னோம்னா குழப்பிடும். எல்லாமே தனித்தனி வீடியோவில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நம்ம போடக்கூடிய வீடியோவில் எதுவும் குறை இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிடுவோம். நம்ம புதுசு தான், பண்ணை வளர்ப்பது வந்து கண்டிப்பான முறையில் நான் புதுசு தான். என்னோடய அனுபவத்தை கடந்த ஒரு வருடம் 1.5 வருட காலமாக நம்ம வந்து பண்ணை வளர்ப்புக்குள்ளே வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து சொன்னது வந்து பெரியவங்க இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு போகிறோம். ரெண்டாவது, நீங்கள் புதுசாக வர்றதுக்கும் இந்த ஒரு வருஷம் நான் அனுபவப்பட்டதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். எல்லாமே எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். நம்ம 4 பேர்த்துக்கு இந்த வீடியோ மூலியமாக தெரியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு கோழிகள் பற்றின தகவலும் போடுறோம். அடுத்து வந்து நம்ம சின்னதாக ஒரு நாட்டுக்கோழி பண்ணையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி போய்கிட்டு இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டில் வந்துட்டு அது விற்பனை வாய்ப்பு தான் நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, வித்துடலாமா அப்படின்னு சொல்லி. 6 நாட்டுக்கோழி பண்ண வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.